வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்திய குடியரசு இன்னும் சிறப்படையவும் உயர்வடையவும் ஒளிரவும் நாங்கள் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இன்று வரை இந்தியா பற்பல உயர்வுகளை கண்டிருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய பாரதம் இன்னும் மென்மேலும் உயர நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, பிறந்த கிழமை வியாழக்கிழமையா அல்லது பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30, தனுசு அல்லது மீனம் உங்கள் ராசியா, வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலம் வச்சுருக்கீங்களா, குடியிருக்கிறீங்களா, நீங்கள் கோயிலில் போய் நெய் விளக்கை ஏற்றி பாருங்கள் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தி பாருங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க, நல்லது. குறிப்பாக ஏழைகளுக்கு சுண்டலை வேக வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. மஞ்சள் நிற ட்ரெஸ் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கறது நல்லது. குரு தோஷம் விலகும். யார் யாருக்கெல்லாம் குரு தோஷம் பிடிச்சிருக்கு, யார் யாருக்கெல்லாம் குரு தோஷம் இல்லைன்னு சொல்லிடுறோம். குரு தோஷம் இப்போ அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரை யார் யாருக்கு இல்லைன்னா, குரு தோஷம் ரிஷபத்துக்கு இல்லை, சிம்மத்துக்கு இல்லை, விருச்சிகத்துக்கு இல்லை, மகரத்துக்கு இல்லை, மீனத்துக்கு இல்லை. மீதமுள்ள 7 ராசிக்காரர்களுக்கு குருதோஷம் இருக்கு. இந்த வழிபாடு செஞ்சா தப்பிச்சுக்கலாம். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்போ பார்க்குறோம். நேற்றுக்கு இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும், தப்பு கிடையாது. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10:30. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டு காலை 7:30லிருந்து 9. மேஷராசிக்கார நேயர்களை கலக்கல். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதம், பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு எல்லாம் இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மிதுன ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான் நினைங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்று. இதனால பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நன்மை கிடைக்குதோ இல்லையோ, தீமைகள் வராது. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5. அனுகூலமான தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் வெற்றி. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான வடக்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை மஞ்சள். சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள், பிரமாதம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களை ரொம்ப நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு, காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சிறப்பான நாள், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான தெற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை கலக்கறீங்க, நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும். என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சிறப்படைவீர்கள், நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 2. அனுகூலமான தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக இருங்க, தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் சொக்கநாதரே போற்றி. ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யறது நல்லது. அனுகூலமான எண் உங்களுக்கு 2. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை.
தனுசு ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க. முன்கோபத்தினால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைச்சுக்கணும். என்ன மந்திரம் சொல்றது? ஓம் தாரா தேவியே போற்றி, ஓம் நந்தீசனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் ஞான தேவியே போற்றி, ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிடிவாதமும் விடாமுயற்சியும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே தேவையற்ற கோபம், வீண் பிடிவாதம், இதனால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைக்கணும். ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பொதுவான பலன். கவனம். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை 9லிருந்து 10:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:30லிருந்து 9. ஞாபகம் வச்சுக்கோங்க. வடக்கு பார்த்த வாசலுள்ள வீடு தான் எல்லாருக்கும் ராசிங்கிறது தவறு. அப்படி அல்ல. தெற்கு பார்த்த வாசலுள்ள வீடு ராசி இல்லைங்கிறதும் தப்பு. தெற்கு பார்த்த வாசல் கடகம், மேஷம், விருச்சிகம், சிம்மத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனவே வாடகை வீட்டுக்கும் வாஸ்து சாஸ்திரம் உண்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சொந்த வீட்டுக்கு தான் வாஸ்து சாஸ்திரம், வாடகை வீட்டுக்கு வாஸ்து சாஸ்திரம் இல்லைங்கிறதெல்லாம் தப்பு. தனுசு மீனராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில புஷ்பராக மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறைங்கிறத ஜோதிடரை கேட்டுக்கிட்டு மோதிரம் போடுங்க. நல்லது நடக்கும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.